நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ள நிலையில் மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் 292 தொகுதிகளில் வென்று என்டிஏ கூட்டணி அரசின் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அதில் 70 வயது மேற்பட்ட முதியோருக்கு ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் உஜ்வாலா திட்டம் நீட்டிக்கப்படும். ஏழைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும். வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும். திருநங்கைகளுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்தப்படும். பெண்களுக்கு ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதுபோல பல்வேறு அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள நிலையில் முதல் நாளே முக்கிய திட்டத்திற்கு கையெழுத்திட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அவங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த முக்கியமான அறிக்கைகளில் எதில் முதல்ல சைன் போடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெருமளவில் இருக்குது. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.